நாகை அருகே வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆடுகளை நள்ளிரவில் காரில் வந்து மர்ம கும்பல் திருடி சென்றுள்ளது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர். ஆடுகளை காரில் வந்து மர்ம நபர்கள் திருடி செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நபர்கள் குறித்தான விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த தெற்கு பொய்கை நல்லூரை சேர்ந்தவர் சண்முக பாண்டியன். இவர் ஏராளமான ஆடுகளை வளர்த்து வருகிறார். வழக்கம் போல மேய்ச்சலுக்கு சென்று விட்டு கொண்டு வந்த ஆடுகளை தனது வீட்டு கொள்ளையில் கட்டிவிட்டு உறங்க சென்றிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அந்த பகுதிக்கு சொகுசு காரில் வந்த 4 நபர்கள் அந்த வீட்டின் சுவரேறி குதித்து உள்ளே இருந்த ஆடுகளின் கயிறை அவிழ்த்து அந்த ஆடுகளை ஒவ்வொன்றாக மற்றவர்களிடம் மாற்றி அந்த காரில் அடைத்து வைத்து அங்கிருந்து கடத்தி சென்று தப்பி இருக்கிறார்கள். வழக்கம் போல அதிகாலை அவர் கண்விழித்து பார்த்தபோது அங்கு இருந்த அவரது விலை அதிகமுள்ள அந்த ஆடுகள் 4 ஆடுகள் திருடி செல்லப்பட்டிருந்தது தெரிய அதிர்ச்சி அடைந்தார். இதனை தொடர்ந்து தற்போது வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் சண்முக பாண்டியன் இந்த ஆடுகள் கடத்தி செல்லப்பட்டு திருடி சென்றது குறித்து புகார் அளித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது இந்த சொகுசு காரில் வரும் மர்ம நபர்கள் ஒவ்வொரு ஆடாக அங்கிருந்து அந்த சுவரேறி குதித்து அதை கடத்தி இருப்பதும், அந்த பகுதியில் ஆடுகள் இவர்கள் அந்த கயிறுகளை அவிழ்த்து அதை கடத்தும் பொழுது அங்கிருந்த நாய் ஒன்று குறைப்பதும், அதனை கண்டு உடனடியாக அந்த 4 ஆடுகளை மட்டும் கடத்தி விட்டு மற்ற ஆடுகளை விட்டு அங்கிருந்து உடனடியாக காரில் தப்பி சென்றது தற்போது இந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் அந்த பகுதியில் உள்ள ஆடு வளர்ப்போர் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த நாகை மாவட்டம் தெற்கு பொய்கநல்லூரில் இதுவரை 4க்கும் மேற்பட்ட இந்த ஆடு மாடுகள் அந்த பகுதியில் இருந்து திருடப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த கால்நடைகள் திருடப்படுவதால் அந்த பகுதியில் இந்த கால்நடை வளர்ப்பவர் அச்சத்தை ஆழ்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இரவு நேரங்களில் அந்த பகுதியில் ரோந்து பணியை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சொகுசு காரையும் அதில் அந்த திருட்டு வேலையில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகள் குறித்து வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அவர்களை பிடிக்க மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.